ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 121 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீபா இருந்துட்டு எங்கடா ஒரே ஒருத்தன் இருக்கான் இன்னொருத்தனை காணும்னு தேடிட்டு இருப்பான். இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கீபா மேலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆன மாதிரி ஒட்டி இருப்பான். இந்த ஒரு டெக்னிக்கை டீமன் பேரசைட் ஜுட்சு அப்படின்பாங்க. இதை அசாசினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு டைமில் பார்த்தா சாக்கோன்னு வந்துட்டு அவன் கண்ணில் அந்த அக்கமாருவோட பிஸ் பட்டிருக்கும் இல்லையா, ஸோ அது எரிச்சல் தாங்க முடியாமல் கத்திட்டு இருப்பான். முதல்ல அங்கே தண்ணிக்குள்ள போய் மூஞ்சியை கழுவிடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். இந்த இடத்துல ஏன்டா உன்ன மாதிரியான ஒரு குட்டி நாயை வச்சுட்டு இந்த நகரெல்லாம் பெருசா வச்சுட்டு வந்து என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளை அசாசினேட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட அணுக்களை வந்து டோட்டலாவே ஃபியூஷன் பண்ண போறேன். நான் உன்னை இப்படி அட்டாச் ஆயிருக்கேன் இல்லையா, அதனால உன்னோட பாடி பார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே என்னால சேஞ்ச் பண்ண முடியும். உன்னோட செல்ஸ் அப்புறம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலயமாவே உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுவான். மெயினா இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கீபாக்கு வந்து அக்கமாருவை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். இந்த தடவை நான் ரொம்பவுமே மோசமா போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் தான் இருக்கும். இவங்க ரெண்டு பாடியுமே பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு பாடி ஷேரிங்னு சொல்லுவான். என்ன ஷேரிங்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பான். மெயினாக உன்னை நான் ஈஸியாக கொல்ல முடியும்டா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட உடனேயுமே அப்போ அதுதான் விஷயம்னா அப்படின்ட்டு அவன் குனாய் நைஃப் எடுத்து அவனையே குத்திக்குவான் கீபா. சூசைடா டே நீ உண்மையாமே கிறுக்கண்டா அப்படின்பான் ஊகான். இந்த ஒரு இடத்துல என் கூட சேர்ந்தே சாகடான்பான் கீபா. டு ஈச் ஹிஸ் ஓன் பேட்டில் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கீபாவை காட்டுவாங்க. கீபா மெயினாக சொல்கிற விஷயமே என்னன்னா, இப்போ என் கூட நீ பாடியே வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி தானே இருக்க, அப்போ எனக்கு வர பெயின் அப்படியே உனக்கும் வரும்ல அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஊகானால இந்த ஒரு டென்ஷன் தாங்கவே முடியாது. இவனோட இந்த ஒரு ஜுட்சுவோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு ஆப்போனன்ட்டோட உடம்புக்குள்ள போயிட்டானா ஆப்போனன்ட்டுக்கு உயிர் பயங்கிறது வந்துடும். இவனா கொன்னாதான் உண்டு. அவன் உடம்ப பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா, அதுதான் அட்வான்டேஜாவே இருக்கும். இந்த ஒரு இடத்துல அதே போயிடுச்சேடாங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல திரும்ப குத்துற மாதிரி வருவான். ஸ்டாப் பண்றான்னு சொல்லி அலறி பார்ப்பான். டே தம்பி ரொம்ப லேட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு திரும்ப குத்துவான். பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆனவன் செப்பரேட்டா போயிடுவான். இருந்தாலுமே இந்த பாயிண்ட்ல கீபாவோட உடம்புல தான் ஏகப்பட்ட டேமேஜ்ங்கிறது இருக்கும். ஊகானோட பாடியில ஹெவியான பிளட் லாஸ் இருக்கும். அவனால அந்த செல்ஸை ரீஜெனரேட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவான். கீபா அவனோட குனாய் நைஃப் வச்சு அட்டாக் பண்ணுவான். அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல தடுத்துருவான் ஊகான். கீபா அதுக்கப்புறமா அவனோட ஸ்மோக் பாம்ஸை யூஸ் பண்ணுவான். இந்த பொடிப்பைய எங்கடா போயிட்டான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அக்கமாருவை அபேண்டன் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த பொடிப்பையன் லாஜிக்கலா யோசிச்சுதான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கான். இருந்தாலுமே இது ஒரு துரோகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தால போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்கமாரு மேல இருந்து புகையா வரும். பாத்தீங்கன்னா இது ஒரு இல்யூஷன் டைப் கிடையாது, இது ஒரு ட்ராப் மாதிரி. அக்கமாரு பாடியோட்ட இருக்கு இல்லையா, சோ இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும் ஊகான. ரொம்ப தூரம் தள்ளி கீபா அண்ட் அக்கமாருவை காட்டுவாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் லிமிட்டை ரீச் பண்ணிருப்பாங்க. அக்கமாரு பிரீத் பண்ற விஷயத்த நோட் பண்ணிட்டு எப்படி இவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல கீபாவோட வயிற்றுல இருந்து ரொம்பவுமே பிளட் வரும். அவனால சுத்தமாவே முடியாது. இருந்தாலுமே அந்த நம்ம எனிமீஸை அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கமாருவை அப்ரிஷியேட் பண்ணுவான். மெயினா இவன் இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். கீபா ஃபர்ஸ்ட் அக்கமாருவை மீட் பண்ண விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா அண்ட் அக்கா தான் பார்த்தீங்கன்னா இவன் பேரு அக்கமாருன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் தூக்கும் போது என் பேரு கீபா, உன் பேர் அக்கமாருவா, உன்னை பார்த்தால சந்தோஷம்பான். பார்த்தீங்கன்னா அவன் முகத்துல பிஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதை பார்க்குற அவங்க அம்மா அண்ட் அக்கா ரெண்டு பேருமே சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா கீபா வந்து அந்த அக்கமாரு கூட எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. கீபாவை பொறுத்த வரைக்கும் அக்கமாரு வந்து கொஞ்சம் பேபி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்ட்ராங்கா டெவலப் ஆக பாருங்களான்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட ட்ரைனிங்கிறதே ஒரு அப்சசிவா இருந்திருக்கும். வெறித்தனமான ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட பாண்டுமே வேற லெவல்ல இருக்கும். மெயினா இவங்க ரெண்டு பேருமே வாழ்நாள் முழுக்க ஒன்னா இருக்கணுங்கிற மாதிரியான ப்ராமிஸ் தான் வச்சிருப்பாங்க.
இந்த பொடி பையனோட ட்ரிக்ல மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்ட்டு கத்துவான். செம ரேஜா இருக்கும். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சாக்கோ எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்பா. டே கத்தாதடா, ஆல்ரெடி என் கண்ணே எரியுது அப்படின்னு சொல்லி பாப்பான். பாத்தீங்கன்னா ஊகான் அவனோட ஃபர்ஸ்ட் எய்டுக்கு வந்திருப்பான். இதை பாக்குற சாக்கோனுக்கே ஆச்சரியமா இருக்கும். மெயினா அந்த பையனை உயிரோட புடிச்சு கொடு, அவனை கொல்ற பார்ட் என்னோட தான் இருக்கணும், அவனை கொல்லும் போது என்னை எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் கூட அட்டாச் ஆயிக்குவான். அவங்கள கொல்ற விஷயத்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே பண்ணலாம் அப்படின்பா சாக்குன். நருட்டோ சைட் காட்டுவாங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கிமிமாரோ ஏகப்பட்ட க்ளோன்ஸை அழிச்சுக்கிட்டே வருவான். நருட்டோ அவன் குணாயை வச்சு அட்டாக் பண்ணா கூட ஜஸ்ட் டாஜ் பண்ணி அவனுக்கு பின்னாடி இருக்கிற நருட்டோவோட க்ளோன்ஸவே டிஸ்ட்ராய் பண்ணுவான். அதனால நான் என் அட்டாக்ஸை கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நருட்டோ திங்க் பண்ணுவான். கிமிமாரோ பொறுத்த வரைக்கும் அவன் நார்மல் அட்டாக் தான் வச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வில்லோ டான்ஸ்ங்கிற அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவனோட அட்டாக்ஸே வெறித்தரமா இருக்கும். இந்த வில்லோ டான்ஸ்ங்கிற டெக்னிக் பாத்தீங்கன்னா அவனோட போன்ஸை வந்து ஹார்டன் பண்ணும். அது மூலமா பாத்தீங்கன்னா ஈஸியா ஆப்போனன்ட்டோட பாடியை பங்க்சர் பண்ண முடியும் அவனால. சோ அதுதான் இந்த டெக்னிக்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நருட்டோட க்ளோன்ஸ் ஏகப்பட்ட சுத்தி வந்து அடிக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல அவனோட முட்டி எல்போல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா போன்ஸை வர வைப்பான். இது என்ன போன்ஸா அப்படின்னு சொல்லி நருட்டோ பாப்பான். ஆமா இதுதான் என் கெக்கே கின்காய் அப்படின்பா கிமிமாரு பாத்தீங்கன்னா காகுயா கிளானை சேர்ந்தவன். இவன் பாத்தீங்கன்னா இந்த காகுயா ஓட்சுட்சுக்கின்னு சொல்லி நம்ம நருட்டோ ஷிப்புடோன்ல பாப்போம். சோ அவங்களோட டெசன்டன்ஸா வந்தவங்களோட கிளானை சேர்ந்தவன் தான் பாத்தீங்கன்னா கிமிமாரு. காகுயா ஓட்சுட்சுக்கிக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு எபிலிட்டி இருக்கும். அவங்களால அவங்களோட ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். சோ அவங்களோட டெசன்டன்ஸா வந்தனால தான் இவங்க இந்த காகுயா கிளானை சேர்ந்தவங்கனாலையும் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். கிமிமாரு அவனோட அப்பர் ஆர்ம்ல இருக்கிற ஒரு ஹார்டன்டான போனை எடுப்பான் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி. இதை பாக்குற நருட்டோக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா சொந்த போனவே எப்படா வெளியே எடுக்கிறாங்க மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த கிமிமாரு அவன் போன் எடுக்கிறான் இல்லையா, இந்த ஒரு டெக்னிக் நேம் பாத்தீங்கன்னா கேமலியா டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போன் அவன் கையில வச்சிருக்கான் இல்லையா ஸ்வாட் மாதிரி, இது பாத்தீங்கன்னா ஸ்டீலை விட ரொம்ப ஹார்டனா இருக்கும். உங்களுக்கே தெரியும் எதை வேணாம எரிக்கலாம், ஆனா நான் ஒரு மனுஷனோட போனை வந்து எரிக்க முடியாது. அதே டைம் ஈஸியா வந்து ஒரு சில போன்ஸ் வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த போன்கிற கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அந்த வகையில உங்களோட கெக்கேகின் கைக்கு ரொம்பவுமே வெறித்தனமா இருக்கும். சாஸ்கேவை ஒரு கஃபின்குள்ள போட்டு வச்சிருக்காங்களே, அங்க இருந்து பாத்தீங்கன்னா டார்க்கான எனர்ஜி வந்து எக்ஸ்பெல் ஆகிற மாதிரி இருக்கும். நருட்டோ பாத்தீங்கன்னா சிம்பிளா டே உன்னோட இந்த ஹார்டான போன் மட்டும் இல்ல, எத்தனை போன்ஸ் உன் உடம்புல இருக்கோ அது எல்லாத்தையுமே உடைக்கண்டா அப்படின்பா. டே நீ என்கிட்ட பார்த்தது வெறும் ஒரே ஒரு டான்ஸ், அதுவும் வில்லோ டான்ஸ். நான் 5 டான்ஸை பொசஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து உனக்கு கேமலியா டான்ஸை காட்டுறேன் அப்படின்பா. அதையும் தான் பாத்திரலாம் அப்படின்பா. பாடா அப்படின்பா கிமிமாரு. ஷிகமாரு சைட் காட்டுவாங்க. டாயுயா வந்து வெறித்தனமான அட்டாக்ஸ் வச்சுட்டு இருப்பா. ஷிகமாருவோட வயித்தை கிழிச்சிருவான் அந்த டோக்கிங்கிறவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டியாடா அப்படின்பா. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவா இருக்கும். ஷிகமாரு ஒளிஞ்சிருக்க இடத்தையும் இவ ஈஸியா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணுவா. கீபாவை பொறுத்த வரைக்கும் அவனோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ரேஜா தான் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல சாக்கோனும் ஊக்கானும் இவனை ரொம்பவுமே நெருங்கிட்டே இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவான். திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் அவனோட பிளட்டை பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஒரு ட்ரேசஸ் மாதிரி விட்டுட்டு வந்திருப்பான். இது ரொம்பவுமே மோசமா முடிய போகுதுன்னு தான் திங்க் பண்ணுவான். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு திங்க் பண்ணுவான். ஆனா முடியாது. அவனுக்கு சாக்கோனன் ஊக்கான் போக இன்னொரு 3 ஸ்மெல்ங்கிறது வரும். பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரியான இடத்துல என்ன பண்றாங்க, கண்டிப்பா இந்த ஒரு நிலைமைங்கிறது ரொம்ப மோசமா முடிய போகுதுன்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா எஸ்கேப் ஆகி ஓடி ஆகணும்னு நினைப்பான். இருந்தாலும் இவனோட பிளட்ங்கிறது பாத்தீங்கன்னா அதிகமா லாஸ் ஆயிருக்கும். அதனால அவனால முடியாது. அதனால அக்கமாரு கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேயே உட்காந்துருவான். சாக்கோன்னு இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருவான். கீபாவை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ரேஜோட அட்டாக் பண்ண போவான். பார்த்தா அவனோட கோட் மட்டும் தான் இருக்கும். ஓ இவன் கோட்டை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்குன்ட்டு அந்த பிளட் ட்ரேஸை வச்சு பார்த்தா அவன் தண்ணியில மிதந்து போயிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுவான் சாக்கோன். ஷிகமாரு சைட் காட்டுவாங்க. அவனால அவனோட ஜுட்சுவும் கூட யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸா அந்த அட்டாக்ங்கிறது இருக்கும். டோட்டலாவே நீ ஒரு ட்ராப்ல மாட்டின எலிமாயிடான்னு சொல்லிலாம் டாயுயா கிண்டல் பண்ணுவா. உண்மையாமே ஷிகமாருவை பார்த்துட்டு இம்ப்ரெசிவ்னு சொல்லி பாராட்டுவா டாயுயா. ஷிகமாரு பாத்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ராட்டஜியில எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பான். அந்த வகையில இவளோட பவர் எப்படி வந்து யூஸ் பண்றாங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி வச்சிருப்பான். இவளோட இந்த ஃப்ளூட்ல இருந்து வர சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு விதமான பேட்டர்ன்ல யூஸ் பண்ணுவா. சோ அதை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. உனக்கு இந்த ஒரு சாங்ல லேர்ன் பண்றதுக்கு அதிக வருஷம் எடுத்திருக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே கான்வர்சேஷன் வச்சுட்டு இருப்பாங்க. நீ என்னதான் இந்த ஒரு சாங் லிசன் பண்ணாலும் அதை வந்து ஈஸியா உன்னால கத்துக்க முடியாதா அப்படின்பா. எனக்கு இந்த மியூசிக் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணா எங்க அப்பா மட்டும் கூட நீ கேட்டு பார்த்துக்க அப்படின்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல ரொம்பவுமே அந்த அனலைசிஸை வந்து அதிகமாக அவன் பிரெயின்குள்ள திங்க் பண்ணி பார்ப்பான். இவ வந்து இப்படிதான் அதை கண்ட்ரோல் பண்றா, ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுமே அந்த சவுண்ட் பேட்டர்னை பொறுத்து தான் இருக்குன்னு திங்க் பண்ணுவான். மெயினா டே ஷிகமாரு உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா தாண்டா இருக்கு, இருந்தாலுமே நமக்கு இந்த மியூசிக்கை பத்தின நோட்ஸ் எல்லாம் தெரியாதடா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அட்டாக்கா பாத்தீங்கன்னா டாயோ வந்துட்டு 9th பேசேஜ்ல டீமன் ரெவல்யூஷன்
இதை யூஸ் பண்ணுவா. இந்த ஒரு சவுண்டே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த டோக்கியா இருக்குங்களா 3, சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகும். இந்த இடத்துல ஷிகமாரு டியூன் சேஞ்ச் ஆயிடுச்சுங்கிறத நோட் பண்ணுவான். ஆனாலுமே அந்த ஒரு 3 டீமன்ஸுமே செம ரேஜோட அட்டாக் பண்றதுக்கு ஷிகமாரு நோக்கி வரும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.